ஐயா நிறைய பேருக்கு இன்னைக்கு வாயு பிரச்சனை. இங்க இடத்துல இங்க இடத்துல இங்க இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு எங்க இடத்துனாலையும் அந்த வாயு வந்துட்டே இருக்கு. இதனால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. மலச்சிக்கல் வருது, அஜீரண சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உடம்புலாம் வலி வருது. இங்கெல்லாம் வலினாக்கா ஒருவேளை ஆர்ட் பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் எப்படி இருக்குன்னு போய் டெஸ்ட் பண்றாங்க. ஆனா கடைசியில் பார்த்தாக்கா உங்களுக்கு அஜீரண சம்பந்தமான பிரச்சனை, கேஸ்ட்ரிக் பிரச்சனை அப்படி ஏதோ ஒன்று சொல்றாங்க. அதுக்கு மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த மருந்து முற்றிலுமா சரி பண்ணணும்னு சொல்றீங்க. அது எப்படி சாப்பிடலாம்? சரி, மொத்தமா முதல்ல வாயு உண்டாகிறதுக்கு காரணம் நல்லா ஜீரணமாகாத ஒரு பொருள் குடலில் தங்கி நீண்ட நேரம் இருந்து அது குளிச்சு வாயுவா மாறி குடல் முழுவதும் பரவி ரத்தத்துல பரவி உடம்பெல்லாம் போய் இப்படி போயிருது. அது ஒண்ணு. அடுத்து வாயு பண்டங்கள்னு சிலது இருக்கு. அப்போ ஜீரணசக்தி குறைவா உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, ருசியா இருக்குதுங்கிறக்காகவோ மசாலா பொருள் சேர்த்து கொடுத்துருக்காங்களுக்காகவோ அந்த வாயு பண்டங்களை சாப்பிட்டுருவாங்க. உதாரணத்துக்கு குளத்துக்கு உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், முட்டைக்கோசு, இதெல்லாம் முட்டைக்கோசை பச்சையா ஜூஸ் குடிச்சா வயிற்று புண்ணாரும் ஒன்றும் பண்ணாது. அதவே நம்ம சமைச்சு முட்டைக்கோசை சாப்பிட்டாச்சுன்னா வாயு ஆயிரும். அந்த மாதிரி பட்டாணி வாயு ஆயிரும். இப்படி பல வாயு பண்டங்களை சாப்பிட்றதுனால வாயு உண்டாயிருது. வாயு உண்டாகி குடல்ல மட்டும் இருந்தா பரவாயில்ல, இப்படி மேல் நோக்கி எப்ப வந்தாலும் பரவாயில்ல, அங்கங்க போய் அடைச்சிக்கிறது, நின்னுக்கிறது, முதுகுல பிடிச்சிக்கிறது, குதிகால போய் வாயு நின்னு, ஆமா அந்த மாதிரி எல்லாம் வாயு நிக்குது. அப்ப அந்த வாயுவை முழுவதும் வெளியேற்றணும் அப்படின்னா வேலையை வயிற்றுல தான் செய்யணும். வயிற்றை சரி பண்ணி ஜீரண சக்தியை கரெக்டா சரி பண்ணி அந்த வாயுவை பூராத்தி எங்கெங்க இருக்குதோ உடம்பு முழு ரத்தத்துல இந்த மருந்து போய் கலந்து அங்கங்க இருக்கிற வாயுவை பூரா வெளியேற்றி ஆசன வாயு வழியா வெளியேறி பொதுவா அபானன் அப்படிங்கிறது தான் இந்த வாயு. அந்த வாயு மேல் நோக்கும் பொழுது ஏப்பமாகும், கீழ் நோக்கும் பொழுது பிரிஞ்சிருச்சுன்னா நிம்மதியா இருக்கும். அபானன் கீழ் நோக்கி தான் பிரியணும். ஆமா. அப்போ கீழ் நோக்கி பிரிய வைக்கிற தன்மையும் ஜீரண சக்தியை அதிகப்படுத்துற தன்மையும் வாயு எங்கெங்கெல்லாம் உடம்புல இருக்கோ அத்தனையும் கலெக்ட் பண்ணி ஆசனவாய் வழியா வெளியேற்றுற தன்மையும் உள்ள பொருட்களை சித்தர்கள் நூல்களில் சொல்லியிருக்காங்க. அதை நாம் எடுத்து முறையோட பக்குவப்படுத்தி சுத்தி பண்ணி நல்லா செஞ்சு அதை ஒரு மாத்திரை வடிவத்துக்கு இன்னைக்கு மாத்திட்டோம். ஏற்கனவே இது எப்படி இருந்ததுன்னா மகாவாயு லேகியம்ன்றது. லேகியம் எல்லாத்துக்கும் பிடிக்கிறது இல்லை, கருப்பா இருக்குது, அது நல்லா இல்லை, வாசனை நல்லா இல்லை, பெருங்காயமெல்லாம் இருக்குமா, ஆமா பிடிக்காது நிறைய பேருக்கு. அப்புறம் யோசிச்சேன், அதவே வந்து சுருக்கி டென்சிட்டியை அதிகப்படுத்தி நல்ல ஒரு கேப்சூலா மாத்திட்டோம். அப்ப என்ன பண்ணணும்னா 1 கிராம் தேவைப்படுது. அதனால நம்ம இந்த 2 கேப்சூல் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு 2 கேப்சூல் வெந்நீர்ல சாப்பிட்டுட்டா எல்லா வாயுவும் வெளியேறி உடம்புல இருக்கிற வாயு முழுவதும் வெளியேறி அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி 15 நாள்ல ஓரளவுக்கு நிம்மதி ஆயிரும். அப்புறம் சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சேட்டு ஒருத்தர் இருக்காரு, குடும்பத்துக்கு 1000 மாத்திரை வாங்கிக்குவாரு. 1000 மாத்திரை. எல்லாரும் அது 2 வேளையும் சாப்பிட மாட்டாராம். காலையில மட்டும் எல்லாரும் சாப்பிட்டு எல்லாத்துக்கும் 2 எடுத்துக்கணும். அது டேபிள்ல வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் சாப்பிட்டுட்டு 2 மாத்திரை சாப்பிடணும். நிம்மதியா இருக்காங்க. வேற நோய்கள் எல்லாம் இருக்காங்க. அவருக்கு ஏதேதோ நோய்க்கெல்லாம் வந்துட்டு இருந்தவரு இப்ப வர்றதே இல்லை. மகாவாய் மட்டும் 1000 அனுப்பும்பாரு. அனுப்பி ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு பார்த்தா மறுபடியும் 1000 அனுப்புவாரு. இந்த மாதிரி இதுக்கு ஒரு வெத்தலைவாக்கு போடுற மாதிரி இது ஒரு சாப்பிட்டோன்னா நல்ல ஒரு பொருள், ஒரு நல்ல மனமாவும் சுவையாவும் இருக்கும். நமக்கெல்லாம் நல்ல சுவை தான். இந்த குழந்தைகளுக்கு தான் இது பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கலம்பாங்க. அதனால நல்ல மனம், இந்த மனமே நம்மளுக்கு ஜீரண சக்தி கொடுத்துரும். அதனால எல்லாம் இந்த வாயு மாத்திரை சாப்பிட்டு எங்கெங்கேயும் அடைக்காம, நிறைய பேர் வாயுனால இங்க வந்து வாயு குத்தல் ஏற்பட்டு ஹார்ட் பிரச்சனைன்னு போய் படுத்து, அது சில பேர் ஹார்ட் பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு வாயுதான் சொல்லி நல்ல மருத்துவர்கள் அனுப்பிடுறாங்க. பணம் பண்ற மருத்துவர்கள் சிலர் இருக்காங்க. அவங்க உடனடியா போய் ஆன்ஜியோ அது இதுன்னு போய் பணம் பிடிங்கி அந்த அப்பாவி பிடிச்சி பணம் கொடுக்கணும்னு இருக்காங்க. அப்படின்னு நடக்குது. அதுக்கெல்லாம் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி இயற்கை வழியை, சித்த மருத்துவத்தை, நம்ம நாட்டு மருத்துவத்தை, நம்ம தமிழ் சித்தர்கள் அவங்க வந்து தவம் பண்ணி பல 100 ஆண்டு 1000 ஆண்டு வாழ்ந்து நமக்கு சொல்லிட்டு போன விஷயத்த நாங்கள்லாம் வந்து அவங்கள சொன்னதை செஞ்சிட்டு இருக்கிற வேலைக்காரர்கள். இவங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவத்தை தமிழர்கள் தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தி தங்களை பாதுகாத்து கொண்டால் பெரும் செலவுகள் இனி இல்லை. அவ்வளவுதான். சின்ன சின்ன செலவுல முடிச்சுட்டு போயிடணும். உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கணும். என்ன பண்ணணும், ஆராய்ச்சி என்ன வாயு இருந்தாச்சுன்னா சாயங்காலம் வாக்கிங் 45 நிமிஷம் போகணும், காலையில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், மூச்சு பயிற்சி நல்லா பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இயற்கை பொருட்களை சாப்பிட்டு நம்மளை ஆரோக்கியமா வச்சுட்டோம்னா பெரும் செலவுகள் தவிர்க்கப்படும், பெரும் நோய்கள் தவிர்க்கப்படும், திடீர் இறப்புகள் தவிர்க்கப்படும். இதெல்லாம் சித்த மருத்துவத்தை அனுசரிக்கிறவங்களுக்கு வர்றதில்லை. எல்லாம் நல்லா இருக்கலாம். அதனால வாயு மாத்திரைங்கிறது எல்லா வாயுகளையும் வெளியேற்று. அபானன் வழியா அபான வாயுவா வெளியேற்றி விட்டு மேல் நோக்குனா பிரச்சனை, கீழ் நோக்குனா பிரச்சனை தீரும். இதுதான். இது கீழே கொண்டு போயிரும் வாயு. இது சாப்பிடாம இருந்தாச்சுன்னா வாயு மேல கொண்டு வந்துடும் வயிறு. இவ்வளவுதான் பிரச்சனை. என்ன நண்பர்களே, உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்காரு.
அதனால இந்த வாயு மாத்திரை ஐயா சொன்ன மாதிரி ஒரு சேட் ஐயா பார்த்தீங்கன்னா 1000 கேப்சூல் ஆர்டர் பண்றாராம். 3 மாசம் கழிச்சு திருப்பி இன்னொரு 1000 சாப்பிட்ட பின்னாடி காலையில் எல்லாருக்கும் 2 மாத்திரை எடுத்து கொடுத்துறாராம். வீட்டில் இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சிருக்காரு போல இருக்குது. ஆனால் சைட் எஃபெக்ட் இல்லாதது. நிச்சயமா இது மாதிரி மாத்திரைகள் நம்முடைய டைனிங் டேபிள்ல கண்டிப்பா இருக்கணுங்க. சாப்பிட்ட பின்னாடி ஏதோ இந்த பீடா கீடா ஏதோ போடுறோம், இது 2 மாத்திரை எடுத்து போட்டு போயிட்டோம்னா எந்த பெரிய நோயும் வராது, உடலும் ஆரோக்கியமா இருக்கும், கழிவுகளும் வெளியிடும், உடல் உஷ்ணம் இல்லாம இருக்கும், ஜீரணமும் நல்லா ஆகும். வேற என்னங்க வேணும்? கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.